வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் 2's காம்ப்ளிமெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கேட், டிஆர்பி எக்ஸாம்ஸ், அந்தமாதிரி கவர்மெண்ட் பேஸ்டு எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம், டெசிமல் 43 இன் ஹெக்ஸாடெசிமல் அண்டு பிசிடி நம்பர் சிஸ்டம் இஸ் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்கள் முதல்ல புரியணும். அதாவது டெசிமல் 43 இது டெசிமல்ட்டு சொல்லிட்டாங்க. அது நம்ம ஹெக்ஸாடெசிமலாகவும் பிசிடியாகவும் கன்வெர்ட் பண்ணணும், அதாவது பிசிடி நம்பர் சிஸ்டமாகவும் கன்வெர்ட் பண்ணணும் சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கொஸ்டினுக்கு இப்போ இந்த 43 டெசிமல் நம்பருக்கு அந்த 43 ஹெக்ஸாடெசிமலாகவும் பிசிடியாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்ப்போம். ஹெக்ஸாடெசிமலாக, அதாவது டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த நம்பரை சக்ஸஸிவ் டிவிஷன் பண்ணணும். அதாவது அந்த டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு எதை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை வச்சு தான் டிவிஷன் பண்ணணும். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ 43 நம்ம டெசிமல் நம்பரு, நம்ம ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறதுக்காக உங்களுக்கு 16 வச்சு டிவிஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எப்படின்னா, அந்த 16 எதனால் வந்தது பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸாடெசிமலோட வேல்யூ, பேஸ் வேல்யூ 16, அதனால் 16 வச்சு பண்ணியிருக்காங்க. 16 43 பண்ணும்போது 16 2's 32, அதனால் 16 2's உங்களுக்கு 2 போடுறாங்க. மீதி 32வும் 43க்கும் ரிமைண்டர் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 11 வருது. 11 நம்ம பைனரி ரெப்ரசன்டேஷனில் பீட் எழுதுவோம், அந்தமாதிரி பீட் எழுதிக்கிறோம். அதாவது 2b இந்த ஆன்சர் அதாவது டெசிமல் 43 உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2b தான் உங்களுக்கு வேல்யூ. இந்த 2b அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இப்போ பிசிடி நம்பர் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். பிசிடி நம்பர் சிஸ்டம் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நான் அந்த நம்பரை செப்பரேட் பண்ணி உங்களுக்கு பைனரி டிஜிட் எழுதணும். பைனரி டிஜிட் அந்த நம்பரை செப்பரேட் பண்ணி எழுதும் போது, இப்போ ஃபஸ்ட்டு 4க்கு என்ன பைனரி நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா 100 தான் உங்களுக்கு 4க்கு உண்டான பைனரி டிஜிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3க்கு என்ன பைனரி டிஜிட் பார்த்தீங்கன்னா 011 தான் உங்களுக்கு 3க்கு உண்டான பைனரி டிஜிட்டு. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த பிசிடி வேல்யூ, அதாவது பிசிடி நம்பர் சிஸ்டம் வேல்யூ டெசிமலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2b ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, அதுக்கப்புறம் இந்த 100 011, இதுதான் உங்களுக்கு இந்த 43யோட பிசிடி நம்பர் சிஸ்டம் வேல்யூ. இந்த ரெண்டு தான் ஆன்சரு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு இந்த கேட் எக்ஸாமில் உங்களுக்கு 2005 கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அந்த கொஸ்டினில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது 4-bit 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர் இஸ் 1000, த நம்பர் இஸ் அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 1000 கொடுத்துருக்காங்க, அதாவது 1000 கொடுத்துருக்காங்களே, அதோட நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் உடனே 8 சொல்லிடக்கூடாது. 8 சொன்னால் நீங்கள் ஆன்சர் தப்பு. எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர், அதாவது 1 இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு, அதாவது 1000 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 உங்களுக்கு சைன் பிட்டை குறிக்குது. சைன் பிட்னா உங்களுக்கு மைனஸ். அதுக்கப்புறம் மீதி இது 000 இருக்கிறதுனால நீங்கள் -0 சொல்லிடக்கூடாது, அதுவும் தப்பாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு 1, மீதி 3 0வை நீங்கள் 2's காம்ப்ளிமெண்ட் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1's காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 1 வரும், 3 1, அதுக்கப்புறம் அந்த 1's காம்ப்ளிமெண்ட் கூட 1 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட்டு. அந்தமாதிரி பண்ணும்போது 1 + 1 10, அது கேரி ஒரு 1 0, அதுக்கப்புறம் திருப்பி 1 + 1 10, அது கேரி ஒரு 1 ஆகும், அதுக்கப்புறம் 0, திருப்பி 1 + 1 10, கேரி ஒரு 1, அதுக்கப்புறம் அது கேரி ஒரு அது ப்ளஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதனால அந்த 1 அப்படி டேரெக்டாக எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2's காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 வருது. இப்போ 8 வருது. அதுக்குனே நம்மளுக்கு அந்த சைன் பிட்டு 1 இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பைனரி உங்களுக்கு 8, அதாவது 1000. இப்போ டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -8 தான் உங்களுக்கு ஆன்சரு. அந்த சின்டாக்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் அந்த சின்டாக்ஸோடு உங்களுக்கு எழுதியிருக்கேன். சைன் பிட்டு 1, அதாவது மைனஸு, அதுக்கப்புறம் 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பைனரி உங்களுக்கு 1000, அதாவது -8. இதுதான் உங்களுக்கு இந்த ஆன்சரு இந்த சம்முக்கு. இந்தமாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். நீங்கள் உடனே டேரெக்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்ட்டு சொல்லி டேரெக்டாக எழுதுறாங்க. அது இந்தமாதிரி தான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அதில் நீங்கள் பார்க்கலாம், 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் -17 இஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் -17 உடனே
16 ஆக்சுவல் பைனரி எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்சரு இது ஆன்சர் சொல்லிடக்கூடாது. 2's காம்ப்ளிமெண்ட் அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -17 கேட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்போது அந்த 16 8 4 2 அந்த டோட்டலாக உங்களுக்கு அந்த -17 ஆக்சுவல் பைனரி ரெப்ரசன்ட்னு பண்ணோன்னா உங்களுக்கு அதாவது 1 2 4 8 16 அதாவது 5 பிட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். அதனால் உங்களுக்கு 16 வரைக்கும் எழுதியிருக்கேன். அதாவது அந்த 1 2 4 8 16 வந்து எதுக்கு எழுதியிருக்கேன்னா உங்களுக்கு அந்த பைனரி ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறதுட்டு அதுக்கு அது தெரியறதுக்காக உங்களுக்கு எழுதியிருக்கேன். இப்போ வந்து அந்த 16க்குள்ளேயும் 1 போட்டு அந்த 1லேயும் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 16 + 1 17. அப்புறம் மற்ற இடத்துலலாம் 0 போட்டுக்கலாம். இதான் ஆக்சுவல் பைனரி ஆஃப் 17, அதாவது 10001 இதுதான் ஆக்சுவல் பைனரி ஆஃப் 17. இப்போ வந்து 1's காம்ப்ளிமெண்ட் எதுக்கு எடுத்திங்கன்னா 0 அதுக்கப்புறம் அந்த 1's காம்ப்ளிமெண்ட்குள்ளே உங்களுக்கு 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், 1 வந்து லெஃப்ட் சைடு ப்ளஸ் பண்ணணுமா ரைட் சைடு ப்ளஸ் பண்ணணுமான்ட்டு. எப்பவுமே 1's காம்ப்ளிமெண்ட்டுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா 1's காம்ப்ளிமெண்ட்டோட உங்களுக்கு அந்த ரைட் சைடில் தான் உங்களுக்கு 1 ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் வரும். இப்போ 2's காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அது 1 ப்ளஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 0 11 11 இதான் உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட்டு. இதுதான் உங்களுக்கு இந்த 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 17. அதாவது அந்த 17ஓட 2's காம்ப்ளிமெண்ட்டு மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் 1 போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2's காம்ப்ளிமெண்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த -17ஓட ஆன்சரு. அதாவது சின்டெக்ஸ் படி சைன் பிட்டு முதல்ல இருக்கணும், அதனால் 1 போட்டிருக்கேன் மைனஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பைனரி, அதனால் உங்களுக்கு இந்த 0 11 11 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 17 எழுதியிருக்கேன். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்க்கலாம். an equivalent 2's complement representation of a 2's complement number is அதாவது 1101 is equal to 111101 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2's complement இந்த இதுக்கு 2's complement எடுக்கணும். அதாவது 1101க்கு 2's complement எடுத்து அது வந்து உங்களுக்கு இந்த 111101க்கு ஈக்குவலாக இருக்கா, அது ஈக்குவலாக இருக்கா அப்படி பார்க்கணும். அது இந்த 111101க்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஈக்குவலன்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே அதாவது இப்போ கொடுத்துருக்கிற இதுக்குமே ரெண்டுமே ஈக்குவலன்ட் 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன். அந்த 2's காம்ப்ளிமெண்ட் ரெண்டு இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கா. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2's காம்ப்ளிமெண்ட் நம்பர் the 1101 is equal to 111101 கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு இதுக்குமே 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து ரெண்டுமே ஈக்குவலாக பார்க்கணும். இந்த கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளானது தான், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ வந்து 1101 இருக்கா, அதுக்கு வந்து நீங்கள் 1's காம்ப்ளிமெண்ட் எடுங்க. உடனே நீங்கள் 1101க்கு மொத்தமாக எடுத்துடக்கூடாது. அதில் 1101ல் லெஃப்ட் மோஸ்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சைன் பிட். அதேமாதிரி 111101 இந்த இதுக்குள்ள அதுக்கு உங்களுக்கு லெஃப்ட் மோஸ்ட் 1 வந்து சைன் பிட்டு. அதுக்கப்புறம் மற்ற இதுதான் உங்களுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அந்த லெஃப்ட் மோஸ்ட் 1 வந்து நீங்கள் 2's காம்ப்ளிமெண்ட்டோ 1's காம்ப்ளிமெண்ட்டோ எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து சைன் பிட்டு. அதனால் இப்போ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு மற்ற 3 இது அதாவது அந்த 101 அந்த இதுக்கு உங்களுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 010, அதுக்கப்புறம் அது 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு ரைட் மோஸ்ட்டில் உங்களுக்கு 1 ஆட் பண்ணி உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 011. இதுதான் உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் ஆன்சரு. அந்த சைன் பிட்டு 1 வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -3 வருது இந்த இதுக்கு. இப்போ அந்த 111101க்கு என்ன வருது பார்ப்போம். இப்போ வந்து அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் மோஸ்ட் 1 வந்து சைன் பிட் சொன்னேன், அதனால் உங்களுக்கு மீதி இருக்கிறது வந்து 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா 00010 வருது. இப்போ ரைட் மோஸ்ட் 1 ஆட் பண்ணி உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா 11000. இப்போ வந்து அந்த சைன் பிட் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு -3 தான் வருது. என்ன பிட் வைஸ் டிஃப்ரென்ஸ், இது வந்து உங்களுக்கு 5 பிட்டில் ரெப்ரசன்ட் ஆகுது, இது வந்து உங்களுக்கு 3 பிட்டில் ரெப்ரசன்ட் ஆகுது. மற்றபடி சேம் தான். அந்த சைன் பிட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பிட்டில் ரெப்ரசன்ட் ஆகுது, இது 4 பிட்டில் ரெப்ரசன்ட் ஆகுது. இப்போ வந்து ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவல், அதாவது 1011 ஈக்குவல் டு 100011 இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் பார்த்து தான் அப்ரோச் பண்ணணும். அதாவது கரெக்டாக அதாவது ஈக்குவலன்ட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்கா அப்படி தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அர்த்தம். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 16 பிட் நம்பர் இஸ் FF its magnitude in
டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இஸ், அதாவது அதோட மேக்னிடியூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்பர். சைன்டு மேக்னிடியூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட சைனோட சேர்த்து நம்பர். அதாவது சைன்னா -17 இருக்குன்னா அதில் 17 வந்து மேக்னிடியூடு, -17 அது சேர்த்து எழுதுறீங்கன்னா உங்களுக்கு சைன்டு மேக்னிடியூட் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ அந்த டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் உங்களுக்கு கிடைக்கிற மேக்னிடியூட் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எஃப், அந்த எஃப் வந்து உங்களுக்கு 15 குறிக்கும் உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. அதாவது நான் சொல்லியிருக்கேன் 0 to 9 வரைக்கும் ஆர்டினரியாக உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவீங்க. 10லேருந்து ABCD வரும். அதாவது 10 வந்து A, 11 வந்து B, 12 வந்து C, 13 வந்து உங்களுக்கு D வரும், 14 வந்து உங்களுக்கு E வரும், அதுக்கப்புறம் 15 வந்து உங்களுக்கு F வரும். அதனால் நீங்கள் வந்து இப்போ 15 வந்து எப்படி உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவீங்கன்னா 4 1 தான் உங்களுக்கு 15. அந்தமாதிரி ஒரு எஃப்க்கும் உங்களுக்கு 4 4 4 1 போட்டுக்கோங்க. அதாவது 1 1 1 1 1 1 1 1 அதுக்கப்புறம் 1 1 1 1 1 1 1 1 போட்டிருக்கேன். இப்போது இந்த எல்லாத்துக்கும் இந்த 4 எஃப்க்கும் 1 1 1 இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உங்களுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுங்க. ஏன்னா இது வந்து 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 16 பிட் நம்பர் இஸ் கேட்டிருக்காங்க. 16 பிட்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். எக்ஸாக்ட் தான் உங்களுக்கு 16 பிட், அதாவது 0 to 15 வரைக்கும் கணக்கு வரும். அதனால 0 to 15னால உங்களுக்கு எஃப் கேட்டிருக்காங்க. இதிலே அந்த எஃப்னால உங்களுக்கு 15 வச்சு பண்ணுறோம். இப்போ 16 பிட் அந்த 2's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 16 பிட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து நீங்கள் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். அதனால் இது வந்து எல்லாமே 0 0 0 ஆகும் 1's காம்ப்ளிமெண்ட்டில். அதை ரைட் மோஸ்ட் 1 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் கிடைக்கும். அதாவது 1, அதுக்கப்புறம் எல்லாமே 0, லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே 0. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தான் 0 போட்டாலும் உங்களுக்கு கவுண்டட் ஆகாது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு 0 ஏன் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஸ்டினில் வந்து இப்போது 7 பிட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 4 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னா 4 வந்து உங்களுக்கு 3 பிட்டில் தான் ரெப்ரசன்ட் ஆகும். அதாவது 1 0 0 போடுவாங்க 4. இதே அந்த 4 வந்து நீங்கள் 7 பிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க 1 0 0 அப்படின்ட்டு 4 ரெப்ரசன்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் அந்த 7 பிட்டுக்கு உங்களுக்கு 0 போடுவீங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 0 0 இந்த 3 இதுக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதில் வந்து 3 பிட்டாக இருக்குது. இப்போ 7 பிட்டு ஆக்கணும்னா உங்களுக்கு 4 zeros லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 பிட் ஆயிரும். ஆனால் அந்த 4 zeros நீங்கள் கவுண்டட் ஆகாது. அந்த 4 zeros இந்த பிட்டு அதிகமாக்கிறதுக்காக போடுறது. மற்றபடி அந்த 4 zeros உங்களுக்கு கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்தமாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ஜீரோஸும் நாட் நீடட் அடி போட்டிருக்கேன். நாட் நீடட் எக்ஸப்ட் 1. அதாவது அந்த 1 வந்து ரைட் சைடில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அந்த 1 வந்து எதை குறிக்குதுன்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம்ல, அதாவது 1 to 4. அந்த 1க்கு வந்து உங்களுக்கு 1க்கு நேராக மட்டும் 1 இருக்கும், மற்ற 2 இதுக்கும் 0 இருக்கும். அதனால் இது வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் உங்களுக்கு ஆன்சரு. இந்த மாதிரி தான் இந்த சம்லாம் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டிஆர்பி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம்ஸ்லாம் கேட்ட சம்மு. இப்போ நான் போட்ட சம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்பீட் ஆன சம்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணி எப்படி பண்ணணுன்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.